அனைவருக்கும் வணக்கம். வந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சுது. ஸோ நான் ஊருக்கு போகிறேன். ஸோ இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா 8:30க்கு காரைக்கால் பஸ் ஸ்டாப் வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ரெடியாக பிஆர்டிசி வண்டி நின்றுட்டு இருந்துச்சு. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா காரைக்கால்லேருந்து நேராக பைபாஸ் ரூட்டை பிடிச்சி பாண்டி கடலூர் வழியாக சென்னை கிளாம்பாக்கம் போகிற பஸ்ஸு தான். காலைல 8:30 மணிக்கு பஸ் எடுத்ததுனால நான் தண்ணி பாட்டில் கூட வாங்கலை, ஸ்நாக்ஸ் கூட வாங்கலை. மனசில் ஒரே கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் விண்டோ சீட் கிடைக்கலன்ற அதிருப்தியில் உட்காந்துட்டு இருக்கும்போது தான் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் ஒன்று விட்டாங்க. அந்த பிரேக்கில் தண்ணி பாட்டில் தேவையான பொருளாக வாங்கி எடுத்துக்கிட்டேன் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 மணி நேரம் ட்ராவல் போச்சு. பாண்டிச்சேரி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதி டிக்கெட் காலி ஆயிடுச்சு. ஆனால் சென்னைன்னு தான் நிறைய பேர் ஏறினாங்க நான் நினச்சேன். பார்த்தா பாண்டியிலே பாதி பேர் காலி ஆகிட்டாங்க. திரும்ப ஒரு பிரேக் விட்டாங்க. அது லஞ்ச் டைம் கிட்டத்தட்ட. நிறைய ஹெவியாக சாப்பிட்டா வயிற்றுல பிரச்சனை வரணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சிம்பிளாக குர்குரேவும் வீல் சிப்ஸும் வாங்கிட்டேன். அதுவே பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்துச்சு ப்ரைஸு. அங்கே சின்ன பாட்டிலில் விற்கிற பாதாம் மில்க் கூட பார்த்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு விற்றாங்க. ரோஸ் மில்க் குட்டியோண்டு டப்பாவில் 60 ரூபாய். எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது சாப்பாடெல்லாம். நான் எனக்கு தேவையான பொருள் 50 ரூபா பட்ஜெட்டில் முடிச்சிட்டேன். வீடியோ எடுக்கும்போதே டிரைவர் வேறு பஸ்ஸில் ஏறிட்டாரு. ஆத்தாடி நம்மளை விட்டு போயிட போகிறான்னு சொல்லிட்டு பறக்க நானும் வண்டியில் ஏறி உட்காந்துட்டு இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் கிட்டத்தட்ட ஷார்ப்பாக 4:30 மணிக்கு எங்கள் வீட்டுக்கே வந்துட்டேன்னா பார்த்துக்கோங்க. 3 மணிக்கே கிளம்பாக்கம் வந்துச்சு பஸ்ஸு.